Join us this week for the first webinar, Is a PMS better than an MF? In your investment journey, choosing the right investment product makes all the difference. In this webinar, we'll talk a lot on portfolio management services, mutual funds, the advantages and disadvantages that each one offer. Join us for a comprehensive session on understanding these products and how they can suit your need. This webinar is from 10 a.m. to 11 a.m. IST. Are you interested to know how multi-asset funds perform in different markets? The hype has been all about multi-asset funds. Let's take a deep dive into them to see how they can fit your portfolio. This webinar is organized from 11 a.m. to 12 p.m. For the third webinar of the day, we have 1,000 Dreams, One Financial Plan. Financial planning can help you get to your goals in a much efficient and structured way. In this webinar, we'll talk a lot about financial planning and how we can draw a roadmap towards your goals. This webinar is from 11 to 12 a.m. IST. And lastly, we have a webinar covering beyond ESOPs. If you look at it, a lot of NRIs have their concentration in one company shares, which is their employer. Now let's look at diversifying away from this. This webinar is set at 1:30 p.m. IST. இப்போ ஈக்விட்டியில இன்வெஸ்ட் பண்ணலாமா கூடாதா? எல்லார் மைண்ட்லயும் இந்த ஒரு பேசிக் கொஸ்டின் தான் இருக்கு. எல்லா நேரத்திலும் இந்த கொஸ்டின் வர்றது இயல்பு. மார்க்கெட் ரொம்ப மேலே இருந்தா பயம் வரும், ரொம்ப கீழே இருந்தாலும் பயம் வரும். ரெண்டு கட்டானா மிடில் கிரவுண்ட்ல மார்க்கெட் இருந்தாலும் மேலே போகுமா கீழே போகுமான்ற தெளிவு இல்லாதனால அதுவும் தயக்கத்தை கொடுக்கும். ஸோ எல்லா நேரத்திலுமே நமக்கு இயல்பாக ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்றதை பற்றி ஒரு தயக்கம் வருவது இயற்கை. ஸோ இந்த தயக்கத்தை நம்ம எப்படி டீல் பண்ணணும்? ஃபர்ஸ்ட், நாம ஈக்விட்டிங்கிற ஒரு சொத்து வகையில இன்வெஸ்ட் பண்ணினால் கூட அந்த சொத்து வகைக்குள்ள பல டீம்ஸ், செக்டர்ஸ், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. ஸோ அந்த வகைக்குள்ள நிறைய வகைகள் உண்டு. ஸோ எல்லா நேரத்திலையும் ஸ்டாக் மார்க்கெட்ல ஈக்விட்டிங்கிற சொத்து வகைக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு வேல்யூ இருக்கும். ஏதாவது ஒரு பர்டிகுலர் பார்ட் ஆஃப் த ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நமக்கு வாய்ப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். பட் ஒட்டுமொத்த ஈக்விட்டி மார்க்கெட்டும் நமக்கு அந்த வாய்ப்பை எல்லா நேரத்திலையும் தராது. இன்ஃபேக்ட் நம்ம எப்ப ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணாலும் எங்க நிறுவன மதிப்பு நமக்கு சாதகமா இருக்குன்றதை பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். எங்க இன்வெஸ்ட் பண்ணா நமக்கு டீசென்ட் ரிட்டர்ன் கிடைக்கும்னு அளவிட்டு தான் அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ கண்மூடித்தனமா நான் ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்றேன், நான் சில ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றேன், எல்லா நேரத்திலும் அந்த ஸ்டாக்ஸை வாங்குவேன்னு நினைக்கிறது ஈக்விட்டி இன்வெஸ்டிங் செய்வதில் சரியான வழிமுறை இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேர் ஒரு 5-6 ஸ்டாக் வச்சிருக்காங்க. எப்பெல்லாம் பணம் வருதோ அதே 5-6 ஸ்டாக்கை என்ன நிறுவன மதிப்புல இருந்தாலும் வாங்குறாங்க. ஸோ எக்ஸ் ருபீஸ்க்கும் வாங்குறாங்க, 2x வாங்குறாங்க, 4x வாங்குறாங்க. அதுவும் ஒரு குறுகிய காலத்துல ஒரு ஸ்டாக் விலை ஏறும்போது எக்ஸ் என்பது 4x ஆகும்போது 4xல வாங்குறவங்களுடைய எண்ணிக்கையும் அதிகம், அவங்க வாங்கக்கூடிய அளவும் அதிகம், அவங்க போடக்கூடிய பணமும் அதிகம். ஆனால் அவங்க வாங்கியிருக்க வேண்டியது அந்த விலை எக்ஸ் இருக்கும்போது. ஸோ 4 மடங்கு ஆன பிறகு நம்மளுடைய முதலீட்டு பிஹேவியர் ஈக்விட்டியில எப்படி இருக்குன்றத நாம தான் கட்டுப்படுத்தணும். பார்த்து மார்க்கெட் நம்மள ஒண்ணுமே சொல்லாது, இதை செய் இதை செய்யாதேன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்ஃபேக்ட் எக்ஸ் இருக்கும்போது பரிந்துரை செய்தவர்கள் அதே பங்கை 4x இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? வித்துலன்னு சொல்லுவாங்களா? இல்ல, நம்ம கிட்ட பாத்தியா, நான் ₹1 இருக்கும்போது சொன்னேன், நீங்க ₹4 ஆயிடுச்சு, என் பரிந்துரை எல்லாம் அப்படின்னு நம்ம கிட்ட போஸ்ட் பண்ணுவாங்க. நாம அதை எப்படி புரிஞ்சுக்குவோம்? ஓகே, இந்த விலையிலையும் வாங்கலாம் போல இருக்கு அப்படின்னு நமக்கு வேண்டியதை அதுல இருந்து எடுத்துக்குவோம் மெசேஜ். அதனாலதான் இந்த மாதிரி பல பேர் என்ன பண்றாங்கன்னா ஹையர் வேல்யூவேஷன்ல போய் அதிகமா பங்குகளை வாங்குறதும் அதிக மதிப்பீட்டுல அதிக பணத்தை போடுறதுமா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது யூசுவலா எல்லாருக்குமே ஒரு சிக்கல் தான். இந்த மாதிரி நீங்க ஹையர் வேல்யூவேஷன்ல ஹையர் வால்யூம் அண்ட் ஹையர் வேல்யூக்கு வாங்கினீங்கன்னாக்கா 90% ஆஃப் டைம் லாஸ் தான் வரும். பட் 90% இன்வெஸ்டர் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஈக்விட்டியில நம்ம செய்யக்கூடாது இதுதான். செய்ய வேண்டியது என்ன?
நிறுவன மதிப்பு குறைவாக இருக்கும்போது, மற்றவர்கள் அதை வாங்க விரும்பாத போது, அல்லது ஒரு குறுகிய கால காரணங்களுக்காக நிறுவனம் குறைந்த மதிப்பீட்டில் வணிகமாகும் போது அந்த நிறுவனத்துல பங்கு முதலீடு செய்யணும். அப்பதான் ஈக்விட்டியை வாங்கணும். ஸோ பை when there is fear. வாரன் பஃபெட்டினுடைய சிம்பிள் ஃபார்முலா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? we are buying when there is high greed. இப்ப லாஸ்ட் இயர் எடுத்துக்கங்க. லாஸ்ட் இயர் நிறைய பேர் பங்குகள்ல முதலீடு செஞ்சிருப்பீங்க. சில பங்குகள் நீங்க வாங்கின விலையிலேயே இருக்கும், அல்லது அதுக்கு மேல கூட இருக்கலாம். இப்ப ஏன் அந்த பங்கு விலை உயர்ந்ததுன்றத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அது புரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் மறுபடியும் அந்த பங்கை வாங்கலாமா இந்த வருஷம் நம்ம முடிவு பண்ணணும். உதாரணத்துக்கு எல்லாரும் ஒரே பங்கை வாங்குறதுனால அந்த பங்கு உயர்றதும் உண்டு. சோலார்ல தான் அப்படிதான் ஆயிருக்கு. யாருமே விற்கிறது இல்லை, ப்ரமோட்டர் விற்க முடியாது, நிறைய பேர் ஷேர்ஸ் லாக்ட் இன். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நிறைய ஷேர்ஸ் ஆங்கர் இன்வெஸ்டர்ஸ் கார்னர் பண்ணி வச்சிருக்காங்க. பப்ளிக் போய் வாங்க அது உயர்ந்துகிட்டே போகுது. ஆனா ஃபண்டமெண்டல்ஸ்க்கும் வேல்யூவேஷன்ஸ்க்கும் கனெக்ஷன் இல்லாத ஒரு செக்டர் ட்ரேட் ஆகும்போது அந்த இடத்துல போய் நீங்க கண்மூடித்தனமா வாங்கினீங்கன்னா, என்னைக்கு அந்த செக்டர் ஃபண்டமெண்டல்ஸோட அலைன் ஆகி ட்ரேட் ஆகுதோ அன்னைக்கு உங்களுக்கு நஷ்டமே வரலாம். ஏன்னா ஸ்மார்ட் மணி எப்பவுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கு விற்கிறதுக்கு. கிடைக்கக்கூடிய முதல் வாய்ப்புல ப்ரமோட்டரை விற்கக்கூடிய ஒரு காலச்சூழல தான் நம்ம இருக்கோம். ஸோ யாரும் விற்க மாட்டாங்க, இந்த ஷேரை யாரு விற்பாங்க, அதனால தைரியமா வாங்கலாங்கிற ஆர்குமெண்ட் 2025 உறுதியா பொருந்தாதுன்னு நான் அடிச்சு சொல்லுவேன். ஸோ எந்த ஸ்டாக்கை யார் வேணா விற்கலாம். ஸோ கண்மூடித்தனமா அதிக விலை கொடுத்து வாங்கினா யாராவது ஒருத்தர் வந்து வித்தாலே நமக்கு அடி விழுந்துடும், நஷ்டம் வந்துடும். ஸோ குறைவான விலையில வாங்கும் போது விற்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை டெஃபினட்டா அதிகம் இருக்காது. அங்கதான் நம்ம வந்து வேல்யூவேஷன் சார்ந்து முதலீடு செய்வதில் நமக்கு ஒரு நேச்சுரல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் குறைவா கொடுத்து நம்ம நல்ல கம்பெனிஸை வாங்கினோம்னா டவுன் சைடு எப்பவுமே குறைவா இருக்கும். வேல்யூவேஷனை ரொம்ப மிகைப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு டவுன் சைடு அதிகமா இருக்கும், விலை வீழ்ச்சிக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த ஒரு சிம்பிள் பிரின்சிபலை நம்ம ஈக்விட்டி மார்க்கெட்ல டெஃபினட்டா புரிஞ்சுக்கிட்டு தான் இன்வெஸ்ட் பண்ணணும். கண்மூடித்தனமா அதே ஸ்டாக்ஸை என்ன விலை இருந்தாலும் வாங்குறதுங்கிறது சரியான முதலீட்டு வழிமுறை இல்லை. ஸோ ஒரு இன்வெஸ்டர், அதுவும் தானா நேரடியாக பங்குகளை வாங்கக்கூடியவர், இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அவங்களுடைய முதலீடுகள் சீராகவும் சரியாகவும் அமைய வாய்ப்பு இருக்கு. அதை விட்டுட்டு நான் லோவர் பிரைஸ்ல வாங்கல, ₹1 நான் ஒரு ஷேரை வாங்கல, அதனால ₹4 எவ்வளவு முடிஞ்சோ அவ்வளவு வாங்குறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் லாஜிக் இல்லை. விலை உயர்ந்த பிறகு நிறுவன மதிப்பு எவ்வளவு உயர்ந்திருக்க வேண்டும் ஆஸ் பர் த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் த கம்பெனி. அந்த கம்பெனியுடைய வளர்ச்சி, லாப வளர்ச்சி, இதெல்லாம் பார்க்கும்போது என்ன வேல்யூவேஷன் இருக்கணும் ஒரு அளவீடு செய்து கொண்டு நிறுவனத்துடைய ஆக்சுவல் மதிப்பை வந்து அதோட கம்பேர் பண்ணிட்டு அது சாதகமாக இருந்தால் நீங்க வாங்கலாம், மற்ற நேரத்தில் நீங்க சும்மா தான் இருக்கணும். ஸோ குறைந்த அளவில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸை ஒரு இன்வெஸ்டர் எடுக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. அதுவும் இந்த மாதிரி ஒரு வருஷத்துல ரொம்ப செலக்டிவா தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆக்ஷன்ஸை எடுக்கணும். பட் சில இடங்கள்ல வேல்யூ ரொம்ப மிகைப்படுத்தப்பட்டு இல்லைங்கிறதையும் நீங்க புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்க லார்ஜ் கேப்ல வேல்யூ அந்த அளவுக்குலாம் வந்து எக்ஸசிவா இல்லை. ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு டவுன் சைடு வந்து ஒரு ஸ்மால் கேப்லயோ மிட் கேப்லயோ இருக்கிற அளவுக்கு இருக்காது. ஸோ அந்த இடத்துல நீங்க தொடர்ந்து முதலீடு செய்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. வேறஸ் நீங்க மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இன்வெஸ்ட் பண்ணணும். மிட் கேப் வந்து இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு மைண்ட் ஃபீல்டு மாதிரி இருக்கு, எப்ப வெடிக்கும்னு யாருக்கும் தெரியாது. இது வரைக்கும் வெடிக்கல அப்படின்னு நிறைய பேர் ஆர்கியூ பண்ணுவாங்க. சில பேருடைய ஆர்கியூமெண்ட் இன்னும் வித்தியாசமா கூட இருக்கும். சார் 2024 அதானே சார் எல்லாரும் சொன்னீங்க, இறங்கவே இல்லையே சார் அப்படிங்கிறாங்க. உண்மைதான், இறங்கல. அப்போ ஏன் இறங்கலன்னு நீங்க புரிஞ்சுக்கணும்ல. வெறும் 150 ஷேர் மட்டும்தான் மிட் கேப்னு ஒரு கேட்டகரைசேஷன் பண்ணியிருக்காங்க செபி. இந்த கேட்டகரைசேஷனால எல்லாருமே அதே 150 பங்குகளை தொடர்ந்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க. எஸ்ஐபி மூலமா பணம் வருது, அந்த பணத்தையும் கண்ணை மூடிக்கிட்டு அதிலேயே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பையர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் பண்ணியிருக்காங்க அந்த வருஷம், செல்லர்ஸே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அந்த 150 கம்பெனியினுடைய மதிப்பு குறையவே இல்லை போன வருஷம். ஏற்கனவே எக்ஸ்பென்சிவா இருந்த ஸ்டாக்ஸ் மேலும் எக்ஸ்பென்சிவ் ஆயிருக்கு. ஸோ ஏதோ ஒரு பாயிண்ட்ல இந்த கேட்டகரைசேஷன் மாறினாலோ அல்லது மார்க்கெட் சென்டிமெண்ட் மாறினாலோ டெஃபினட்டா இந்த ஸ்டாக்ஸ்ல கரெக்ஷன் ஷார்ப்பா இருக்கும். ஸோ இதை போய் நம்ம அவசரப்பட்டு வாங்கினோம்னா, அதுவும் லாஸ்ட் இயர் விழலைங்கிற லாஜிக்கை வச்சுக்கிட்டு இந்த இயரும்
நம்மால அதே ரிசல்ட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய கருத்து. ஃபண்டமெண்டல்ஸோடு இணைந்து இருக்க வேண்டும் நிறுவன முடிவுகள், முதலீட்டு முடிவுகள் எல்லாமே. எப்போ ஃபண்டமெண்டல்ஸை விட்டு நிறுவன மதிப்பு ஓடி போயிடுச்சோ மேல, எப்போ நிறுவன மதிப்பு மிகைப்படுத்தப்பட்டு தெரிகிறதோ, ஃபண்டமெண்டல்ஸ் அந்த அளவுக்கு பிரைட்டா இல்லையோ, அப்போ டெஃபினட்டா ஒரு இடத்துல போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுவும் ஈக்விட்டியில கண்டிப்பா அந்த பிரின்சிபலை நம்ம எப்போதும் கடைபிடிக்க வேண்டும். ஸோ இந்த வருஷம் பிரின்சிபிள்டு வேல்யூ பேஸ்ட் இன்வெஸ்டிங்கான ஒரு நல்ல ஆண்டாக இருக்கும். ஒருவேளை வளர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்தால் அந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து வாங்கலாம். பட் 5% சேல்ஸ் க்ரோத்துக்கும் 10-15% ப்ராஃபிட் க்ரோத்துக்கும் நீங்கள் 40-50 பிஇ கொடுக்கறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் சஸ்டைனபிள் கிடையாது. ஏதோ ஒரு பாயிண்ட்ல அந்த செயின் ஸ்னாப் ஆகும். அது ஸ்னாப் ஆகும்போது சடனாக ஒரு கரெக்ஷன் வரும். நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸில் ஒரு 25-30% அக்டோபர் நவம்பர் டிசம்பரில் இறங்கிருக்கு. இது ஏன் இறங்கிருக்கு தெரியுமா? ஸ்மார்ட் இன்வெஸ்டர்ஸ் வித்துட்டு போயிட்டாங்க. யார் விற்கலையோ அவங்க யாராவது மறுபடியும் இதை ஏற்றுவாங்கன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி யாரும் அவசரப்பட்டு வரமாட்டாங்க. இந்த ஒரு நகர்வு இருக்கு பாருங்க, வேர் ஸ்மார்ட் இன்வெஸ்டர் செல்ஸ் அண்ட் கோஸ் அவுட். மற்றவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, யாராவது வாங்குவான்னு ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க, நான் யாரும் வரமாட்டாங்க. இந்த ஒரு சிச்சுவேஷன் உங்க போர்ட்ஃபோலியோல நிறைய ஸ்டாக்ஸ் வந்துருச்சுன்னா அங்கிருந்து உங்களுக்கு மறுபடியும் டவுன் சைடு இருக்குங்கிறத நீங்க உணரணும். So 2025 is not going to be an easy market for equity investing. ஆனாலும் 2025ல ஈக்விட்டி இன்வெஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்புகள் அங்கங்கே அவ்வப்போது வரும். லார்ஜ் கேப் ரிலேட்டிவ்லி சேஃபர் ஸ்பேஸா தான் இப்போவும் எனக்கு தெரியுது. லாஸ்ட் இயர் ஸ்மால் அண்ட் மிட் கேப் இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ளோஸ் அண்ட் லேக் ஆஃப் செல்லிங். எல்லா வருஷமும் ஃப்ளோஸ் இதே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்லவும் முடியாது, செல்லிங்கே வராதுன்னு நம்ம உறுதியாக சொல்ல முடியாது. எப்போ ஃப்ளோஸ் குறையுதோ, எப்போ செல்லிங் வருதோ, இது ரெண்டும் சேர்ந்து வேற வந்துச்சுன்னா குறுகிய காலகட்டத்தில் வேல்யூவேஷன் கரெக்ட் ஆகிடும். இதையெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஈக்விட்டி இன்வெஸ்டிங் இஸ் ஆல்வேஸ் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க். உங்கள் தேர்வுகளை நீங்கள் கரெக்டாக சேஃபாக பண்ணீங்கன்னா நிச்சயமாக அந்த ரிஸ்க்கை நீங்கள் குறைக்க முடியும். அந்த ரிஸ்க்கை குறைச்சா மட்டும்தான் இங்கிருந்து லாபம் பார்க்க முடியும், லாபத்தை நோக்கி பயணிக்க முடியும். அத்தகைய பயணத்தில் இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.